ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்தா எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நமக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா வெந்து வரட்டும். நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. அதே மாதிரி ஒரு 2 தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது 2 நமக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம பாஸ்தா நல்லா அழுத்தி பாருங்கள் நமக்கு வெந்து வந்துருச்சான்னு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வடித்ததுக்கப்புறமா இது கூட நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நார்மல் தண்ணி கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா நமக்கு ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா போகட்டும். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி அது ரெண்டுத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அரைச்சிக்கலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் செஞ்சிங்கன்னா இதுவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நமக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளியோட பேஸ்ட்டு, அதையுமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நாங்கள் நார்மல் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா போகட்டும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இதில் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெப்பர் பவுடர் போட்டோன்னா டேஸ்ட் இன்னுமே நமக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இதில் போட்டிருக்க மசாலாலாம் இறங்கி இதோட டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பாஸ்தா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பாஸ்தா நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா கலந்து வரணும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.